You a dangerous girl. Those eyes looking up at me. Wanna be my favorite girl. ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மார்னிங் வந்து நம்ம ரெகுலராக வந்து எழுந்தாச்சு என்ன எழுந்து பண்ணோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்னிங் எல்லா ஒர்க்கும் குளிச்சுட்டு நம்ம அப்படி இன்றைக்கி எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நமக்கு உணவு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தோசையை போட்டேன். ஒரு 2 தோசை போட்டேன். தோசை கூட வந்து சாம்பார், சட்னி என்னெல்லாம் தேவையோ எல்லாத்தையும் ஊற்றிக்கிட்டேன். எல்லாத்தையும் ஊற்றி சாப்பிட்டு முடித்து காஃபிலாம் குடித்து, அதுவும் இல்லாமல் இன்னொரு பெரிய ஹைலைட் என்னன்னா, இந்த சாப்பிட்ற வீடியோ மட்டும்தான் ப்ராப்பராக அழகாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். மற்ற வீடியோ எதுவுமே எடுக்கிறதில்ல. ஏன்னா வந்து இதை உட்காந்துட்டு நான் பாட்டுன்னு கேமரா ஆன் பண்ணி வச்சு எடுக்க முடியுது. அது மாதிரி தான் எனக்குள்ளே ஒரு சோம்பேறித்தனம் தட்ட ஆரம்பிச்சிடுச்சு. சரி, ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ரெடி ஆவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அதுக்கு முன்னாடி எங்கள் டாடி வந்து மார்க்கெட் போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, மார்க்கெட்டு தானே அப்படின்னு சொல்லி மார்க்கெட்டுக்கு கிளம்பி போயிட்டேன். மார்க்கெட்டுக்கு போனால் ஃபிஷ் வாங்குறதுக்காக தான் நான் போயிருந்தேன். அதுக்காடி காலைல உட்காந்து சாப்பிட்டு கிளம்பி போனேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லை. ஃபிஷ் வாங்கி கொடுத்துட்டு நம்ம வேறு ஒரு இடத்துக்கு போனோம். சரி, ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஃபிஷ் வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி ஃபிஷ் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். அங்கே போனால் நிறைய ஃபிஷ்ஷஸ்லாம் இருந்துச்சு. பட் என்ன வாங்குறதுனே தெரியல. எங்கள் டாடி கண்ணுக்கு வந்து நெத்திலி வந்து பிடிச்சி போச்சு. ஸோ வந்து நெத்திலி தான் வாங்கணும் அப்படின்றத வந்து அவர் ஒரு பக்கம் முடிவு பண்ணிட்டாரு. முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன வாங்கலாம் கேட்குறாரு. நம்ம என்ன தான் சொன்னாலும் அந்த நெத்திலிலேருந்து அவர் கண் விலக போகிறது இல்லை. அப்புறம் எதுக்கு நம்மகிட்ட கேட்குறாருன்னு எனக்கு தெரியல. ஒரு வழியாக வந்து சரி, ஓகே, நெத்திலியே போடுங்க அப்படின்னு சொல்லி போடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே நெத்திலி வந்து போட்டு முடிச்சு, அங்கேருந்து அந்த இடத்துல இருந்து அதை வாங்கினதுக்கப்புறம் என்ன வாங்க போகணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிறைய வாங்கினோம். அது என்னன்றதை வந்து வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. சரி, ஓகே, நெத்திலிலாம் வாங்கியாச்சு. இங்கே நண்டு பார்க்க ரொம்ப நல்லா இருக்குது. நண்டு வாங்குவோமா அப்படின்னு சொல்லி யோசித்தேன். நண்டு வாங்கினா யார் அதை செய்கிறது அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே யோசனை. சரி, ஓகே, நம்ம வந்து வீராப்பா எதுவும் பண்ணக்கூடாது. அதனால் நம்ம நண்டு கதைக்கிட்ட போக வேணாம், இந்த பக்கம் ஓடி வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துலேருந்து சரி, ஓகே, நெத்திலி வாங்கியாச்சு. நெத்திலி மீனுக்கு வந்து முருங்கைக்காய், மாங்காய் இதெல்லாம் போட்டு குழம்பு வச்சோன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். இப்போ நம்ம முருங்கைக்காய் வாங்கணும், மாங்காய் வாங்கணும், மார்க்கெட்டுக்கு தானே வேண்டாம், இதெல்லாம் வாங்கிட்டு போகிறதுல என்ன ஒரு சோம்பேறித்தனம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கடைசியில் வந்து குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாத்தையுமே வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனேன். வெளியே போனால் அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது, ஐயையோ, நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் அரிசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஓகே, ஒரு அரிசியை வாங்குவோம். ஒரு அரிசியெல்லாம் வாங்கல, கொஞ்சம் அரிசியெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு முடிச்சு எல்லாமே பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம என்ன வேலைக்கு கிளம்பணுமோ அது வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி அங்கேருந்து கிளம்பி நான் இப்போ எங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கள் டாடிக்கு வந்து ஐ செக்கப்புக்காக போயிட்டுருக்கோம். அகர்வால் ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறோம். நம்ம இந்த அகர்வால் ஹாஸ்பிட்டல் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அம்பத்தூர் பிரான்ச் தான் போகிறோம் நாங்கள். ஆவடிக்கு போகலாம் தான் பார்த்தோம். அது இங்கேருந்து இன்னும் லாங்காக இருக்கும். அம்பத்தூரே எனக்கு லாங்காக தான் ஃபீல் ஆகுது. சரி, ஓகே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அங்கேருந்து வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்ன நேமு, இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே, ஃபில் தானே பண்ணிட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபார்ம் எல்லாத்தையும் உட்காந்து ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபார்ம் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறம் சரி, ஓகே, நீங்கள் வந்து இங்கே கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகே, நீங்கள் ஃபார்ம் வச்சுக்கோங்க. செக்கப்புக்கு வந்து பேமெண்ட் கேட்டிருந்தாங்க. சரி, ஓகேன்ட்டு அமௌண்ட்டை வாங்கி அவங்க கையில் வந்து அமௌண்ட்டு கொடுத்துட்டேன். அமௌண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. வீட்டுக்கு போகிறதுக்கே நைட் 8 ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு தூங்குறதுக்கு கரெக்டாக இருந்தது காய்ஸ். ஓகே காய்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். பாய் பாய்.